இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். ராமனின் பெயரைச் சொல்லி இன்னமும் எத்தனை நாட்களுக்கு கொள்ளையடிப்பீர்கள்? ராமனுடைய பக்தனான காந்தியை நீங்கள் அவமதிப்பதன் மூலமாக ராமனின் சாபத்திற்கு உள்ளாகப் போகிறீர்கள். राष्ट्रपिता महात्मा गांधी इतने महान है कि दुनिया के 80 देशों में उनकी प्रतिमा लगी हुई है. मान्यवर ராமனுடைய பெயரில் ராமஜெயம் சொல்லிக்கொண்டே எத்தனை பேருடைய சொத்தை நீங்கள் ஆட்டைய போட்டிருக்கிறீங்க. உலக நாடுகளில், குறிப்பாக 80 நாடுகளில் மகத்தான மனிதரான காந்திக்கு சிலை இருக்கிறது. ஆனால் நீங்கள் அவரை தொடர்ந்து அவமதித்து கொண்டிருக்கிறீர்கள். நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் மோடி, அமித்ஷா, பாஜக காரர்கள் எல்லாம் ஐயையோ இந்த பாராளுமன்றத்திற்குள்ளே வந்தாலே நம்ம எல்லாம் அம்பலப்பட்டுடுறோம், நம்ம எல்லாம் இந்திய மக்கள் முன்னாடி நம்ம எல்லாம் யார் அப்படின்னு வெளிச்சம் போட்டு காட்டிடுறாங்க, இதை என்ன பண்ணலாம், பாராளுமன்றத்திற்கு வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கூட்டம் போட்டு யோசிக்கிற அளவிற்கு பாஜக சங்கபரிவார கும்பலை ஓட விரட்டி அடித்திருக்கிறார் ஒரு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர். அவருடைய பெயர் ஆம் ஆத்மி கட்சியினுடைய சஞ்சய் சிங். இவர் பேசும்போதே காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே மாதிரியான ஆட்கள் கூட கைத்தட்டி அதை வரவேற்றிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்க முடியும். அவர் சொல்கிறாரு, G20 ஒரு மாநாடு நடத்துனீங்க இல்லையா, அந்த மாநாடு நடத்தும்போது நரேந்திர மோடி உலக தலைவர்கள் எல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வந்தார் இல்லையா, கூட்டிகிட்டு வந்து அவர் நேராக என்ன பண்ணார், ராஜ்கோட்டில் போய் காந்தியினுடைய சிலைக்கு முன்னால் தலை குனிந்து கும்பிட்டார். ஏன் கோல்வால்கருடைய இடத்துக்கு போக வேண்டியது தானே, இல்லை சவர்கருடைய இடத்திற்கு போதானே, இல்லைன்னா கோட்சேனுடைய சமாதிக்கு இவர்களை கூட்டி போக வேண்டியது தானே. ஏன்னா உங்களால் கூட்டிகிட்டு போக முடியாது. அங்கே போய் நீங்கள் காந்தியினுடைய சிலைக்கு கீழே நீங்கள் தவழ்ந்து நீங்கள் மண்டியிடுவது தான் அது உங்களுக்கு மரியாதை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கே அப்படின்னு அவர் தெளிவாக சொல்கிறார். கூடுதலான ஒரு செய்தி என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும் எதற்காக இதை அவர் அப்படி சொல்கிறார். பாராளுமன்றத்தில் காந்தியினுடைய பெயரில் இருந்த ஒரு மிக முக்கியமான திட்டத்தை முழுமையாக இல்லாமலாக்கி இருக்கிறது பாஜக RSS கும்பல். கடந்த காலங்களில் நமக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஏறத்தாழ 1.5 வருடம் இந்தியாவுடைய விவசாயிகள் எல்லாம் டெல்லியில் மோடியினுடைய வீட்டிற்கு போய் மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை நடத்துகிறாங்க. டெல்லியே குலுங்கியது. உலக நாடுகள் அனைத்துமே உற்று பார்த்தன. ஏன்னா விவசாயிகள் இவ்வளோ பெரிய போராட்டத்தை எந்த காலத்திலும் எந்த நாட்டிலும் யாரும் நடத்தினதில்லை. அவ்வளோ பெரிய போராட்டம் இல்லையா. ஆனால் 750க்கும் அதிகமான விவசாயிகள் இறந்து போனதற்கு பிறகு 1.5 வருடங்களுக்கு பிறகு இந்த பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் பிறகு மண்டியிட்டு அந்த சட்டத்தை வாபஸ் வாங்கினார். இதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போது புதுசாக இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய வேலையில்லாத இளைஞர்கள், இவர்களையெல்லாம் ஓரம் கட்டுவதற்கு, இவர்களையெல்லாம் இல்லாமலாக்குவதற்கு, இவர்களுடைய வாழ்வாதாரத்தை சிதைப்பதற்காக ஒரு மிகப்பெரிய கொள்ளையை ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போது அதற்குரிய ஒரு மிகப்பெரிய திட்டத்தோடு இன்றைக்கு களத்தில் இறங்கியிருக்கிறார்கள். அதில் இவர்கள் மகாத்மா காந்தியினுடைய பெயரை நீக்கம் செய்கிறார்கள். நான் அதை மீண்டும் சொல்ல விரும்புகிறேன். மகாத்மா காந்தி என்று சொல்லக்கூடியது இந்தியாவினுடைய அடையாளம். இந்தியாவினுடைய அடையாளமாக கோட்சேவையோ கோல்வால்கரையோ ஹெட்கேவரையோ ஏன் வருங்காலத்தில் நரேந்திர மோடியோ சொன்னால் உலக நாடுகள் எப்படி பார்க்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எப்படிங்க பார்க்கும்? காந்தியினுடைய பெயரை சொன்னால் இன்னமும் மரியாதையாக நம்மை பார்ப்பார். காந்தியாருடைய நாட்டில் வர்றதுனால நமக்கு ஒரு மரியாதை, நேருனுடைய நாட்டில் இருந்து வரதுனால நமக்கு ஒரு பெரிய மரியாதை உண்டா இல்லையா? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போது அப்படி இருக்கக்கூடிய இடத்துல RSSக்கு மிகப்பெரிய சிம்ம சொப்னமாக இன்றளவிலும் இருக்கக்கூடியவர் காந்தியார். அப்போ காந்தியே என்ன பண்ணுறதுன்னா எப்படியாவது இல்லாமலாக்கணும். அதற்கான ஒரு திட்டத்தோடு இவர்கள் கிளம்பி இருக்கிறாங்க. நமக்கு தெரியும் காந்தி, கோட்சே RSS காரனாக இருக்கக்கூடிய கோட்சே காந்தியை கொலை செய்ததற்கு பிறகான மிக முக்கியமான ஆவணங்கள் எல்லாம் இப்போது இருக்கிறதா, அவைகளெல்லாம் எங்கேயாவது தூக்கி எறியப்பட்டிருக்கிறதா, மறைக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற கேள்விகளெல்லாம் சமீபகாலத்தில் எழுந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா வருங்காலத்தில் நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் காந்தியார் தடுக்கி விழுந்தார், இல்லை ஆட்டோவில் போகும்போது விழுந்தார், இல்லை மழையில் நனைஞ்சு அவர் காய்ச்சலில் இறந்து போனார் என்று படிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இவர்கள் தொடர்ந்தால் மோடியும் அமித்ஷாவும் RSS காரர்களும் இந்தியாவில் ஆட்சி பொறுப்பில் தொடர்ந்தால் இப்படியெல்லாம் நம்முடைய தலைமுறையினர் படிப்பதற்கு வாய்ப்புண்டு. கோட்சே ஒரு மிகப்பெரிய விடுதலை போராட்ட வீரன் அப்படின்னு சொல்வதற்கான வாய்ப்புண்டு. சவர்கரும் கோல்வால்கரும் ஹெட்கேவரும் உலகின் மகத்தான மனிதர்களாக போற்றப்படுவதற்கான வாய்ப்புண்டு. இதற்கான திட்டங்களோடு தான் அவங்க வந்திருக்கிறாங்க. ஏன்னா 100 வருடமாக அவன் உழைத்து கொண்டிருக்கிறான் மறைமுகமாக. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், RSSகாரன் நேரடியாக எந்த விஷயத்துக்குமே அவன் பேரை சொல்லி வரமாட்டான். ஏன்னா அது சொன்னாலே மக்கள் மத்தியில்
அந்த ஆர்எஸ்எஸ்னாலே அவமானம் தான் இல்லையா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். வேறு வேறு பேரில் வரும் அவன். இப்போ நீங்கள் பாருங்களேன், ஆர்எஸ்எஸ்காரன் எவனாவது ஆர்எஸ்எஸ்காரனுடைய பேரை ஏதாவது இந்திய மக்கள் சூட்டுவார்களா? கிடையாது. ஆர்எஸ்எஸ்காரனுடைய பிள்ளைங்களே ஆர்எஸ்எஸ்காரனுடைய கோல்வார்க்கர் ஹெட்கேவருடைய பேரை சூட்டுவாங்களா? சூட்ட மாட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு அவமானம் அது இல்லையா. ஏன்னா படித்தா சவர்கரை பற்றி படித்தா என்ன படிக்க முடியும் சொல்லுங்கள்? கோல்வார்க்கரை படித்தா. அப்போ அந்த கூட்டம் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருந்துட்டு விவசாயிகளுடைய, இளைஞர்களுடைய, எல்லாருடைய வாழ்வாதாரத்தையும் சிதைத்து கொண்டிருக்கிறது. சிதைப்பதற்கு ஸ்ரீராம ஜெயம் என்ற ஒன்றை முன்வைக்கிறார்கள், ராமன் என்கிற ஒன்றை முன்வைக்கிறார்கள். முன்வைத்து கொண்டு மிகப்பெரிய கொள்ளையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் எங்ககிட்ட இருக்குது. ஹரியானாவில் எத்தனை கோடி கொள்ளையடிச்சிங்க, குஜராத்தில் எத்தனை கோடி விவசாயிகள் கொள்ளையடிக்கப்பட்டது, உத்தரப்பிரதேசத்தில் விவசாயிகளுடைய ஆதாரம் எத்தனை கோடிகள் கொள்ளையடிக்கப்பட்டது, எல்லாத்துக்கும் எங்ககிட்ட ஆதாரம் இருக்குது சார் அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறார். சஞ்சய் சிங் பேசிகிட்டு இருக்கும்போதே உடனே சங்க பரிவார கும்பல்லாம் உடனே எழும்பி ஆர்ப்பாட்டம் போடுறாங்க. ஆர்ப்பாட்டம் போது அவர் சொல்கிறார், திரும்பவும் சொல்கிறார், நீங்கள் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிக்கொண்டே கொள்ளையடித்து கொண்டிருக்கிறீர்கள், மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு. ஆமாங்க, நான் என்ன சொல்கிறேன், ஜெய் ஸ்ரீராம் என்கிற முழக்கத்தை போட்டுக்கொண்டு ஆட்சி அதிகாரத்தில் வந்தார்கள். இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து சகோதரர்களுடைய நிலைமை என்ன? எத்தோப்பியா கூட எல்லாம் போட்டி போட வேண்டிய நிலைமைக்கு இருக்கு நம்ம இல்லையா? இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் வறுமையில் இருக்கக்கூடிய நாடுகளோடு போட்டி போடக்கூடிய இடத்திற்கு இந்தியாவை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் நரேந்திர மோடியும் ஆர்எஸ்எஸும். யாராவது மறக்க முடியுமா? நீங்கள் இவங்க வடை சுடலாம் ஊடகங்களை வைத்து, அதாவது 3வது ஆகிட்டோம் 1வது ஆகிட்டோம், இந்த 2040 உலகினுடைய வல்லரசாக நாங்கள் ஆகிருவோன்னு இவங்க வடை சுடலாம். அதற்கெல்லாம் இவனுக்கு ஓகே, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் ப்ராக்டிக்கலாக ஆதாரத்தினுடைய அடிப்படையில் பேசினா வறுமையால் கோரப்பிடியில் இருக்கக்கூடிய நாடுகளோடு போட்டியிட வேண்டிய சூழலில் இந்தியா தள்ளப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். बैठ जाओ, चंदा चोरी की है तुमने भगवान श्री राम के नाम पे चंदा चोरी। आज भगवान श्री राम आपको श्राप दे रहे होंगे कि तुम हमारे भक्त को अपमानित कर रहे हैं। भाजपाई मित्र कह रहे हैं राम राम जपना पराया माल अपना, राम राम जपना पराया माल अपना। अरे वो राष्ट्रपिता महात्मा गांधी इतने महान है, इतने महान है, इतने महान है कि दुनिया के 80 देशों में उनकी प्रतिमा लगी हुई है। मान्यवर इंकलाब जिंदाबाद, वंदे मातरम, वंदे मातरम, जय श्री राम, जय। 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.